கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் இலவசமாக பயில 25% இடங்கள் ஒதுக்கப்படுகின்றன. அதன்படி மாநிலம் முழுவதும் 7283 தனியார் பள்ளிகளில் சேர சுமார் 85,000 இடங்கள் ஒதுக்கப்பட்டன. இந்த நிலையில் 2024-25 கல்வி ஆண்டுக்கான இலவச மாணவர் சேர்க்கைக்கான இணையவழி விண்ணப்ப பதிவு கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி தொடங்கியது. தற்போது வரை 80,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்ப பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. அரசு கலை மற்றும் அறிவியல் படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழ்நாட்டில் கல்லூரி கல்வி இயக்குநரகத்தின் கீழ் இயங்கி வரும் 164 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேருவதற்கான விண்ணப்ப பதிவு கடந்த 5ஆம் தேதி இணையவழியில் தொடங்கியது. இந்த நிலையில் அதற்கான விண்ணப்ப பதிவு இன்றுடன் நிறைவடையும் நிலையில் தற்போது வரை சுமார் 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். வணிகவியல், ஆங்கிலம், கணினி அறிவியல் உள்ளிட்ட படிப்புகளில் சேர மாணவர்கள் அதிக அளவில் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் பொறியியல் படிப்புகளில் சேர நேற்று மாலை 6 மணி வரை 1,73,792 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தெரிவித்திருந்தது. பொறியியல் படிப்புகளுக்கு வரும் ஜூன் 6ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு கைதான முன்னாள் திமுக நிர்வாகி ஜாபர் சாதிக்கின் மனைவியிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 5 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை மேற்கொண்டனர். ஜாபர் சாதிக் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்த நிலையில் ஜாபர் சாதிக்கின் மனைவி ஹமீதா பாத்திமா மற்றும் ஜாபர் சாதிக்கின் சகோதரர் ஆகிய இருவரும் காலை 11 மணியளவில் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டனர். இதைத் தொடர்ந்து இருவரையும் பல்வேறு இடங்களுக்கு அழைத்துச் சென்ற அமலாக்கத்துறையினர் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். தமிழ்நாட்டின் ஒரு சில மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி, புதுக்கோட்டை, தஞ்சை ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், தேனி, விருதுநகர், தென்காசி ஆகிய 3 மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் வரும் 24ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், கன்னியாகுமரி, நெல்லை, மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோவை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் நாளை கனமழை வாய்ப்புள்ளதாகவும் அறிவித்துள்ளது. தெற்கு இலங்கை ஒட்டி உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில்